Hi friends, welcome to Ladies Glitz. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken chukka எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். நான்வெஜ் பிரியர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷா இருக்கும். சரி வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி இதே மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் 6 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 6 ல இருந்து 7 பல்லு. இது மூணையும் தனியாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேங்காய் 1 சில், பட்டை 2 துண்டு, ஒரு பூல இருந்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 3 ல இருந்து 4 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீரகம், சோம்பு, தேங்காய், பட்டை, பூ, கிராம்பு இது எல்லாத்தையுமே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு ரெண்டையும் போட்டு இதோட நம்ம வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளியை சேர்த்துடலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வச்சிருக்க மிளகு பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் இது மூணையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட மல்லிப்பொடி, சீரக பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு தனியாக மேலே வந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அளவுக்கு கிளறி விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா லேடிஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.